ஹெல்த் எப்படிடா இருக்கு? சூப்பராக இருக்கு. ஆனால் வண்டி பாருங்க, புக் ஃபேர் போகிறோம். எனக்கு புக் ஃபேர் பார்க்கணுன்னு அவ்வளோ எக்ஸைட்டடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ராவல் விளாக் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னா, நம்ம ஒரு புக் ஃபேர் போக போகிறோம். ஸோ நெய்வேலி புக் ஃபேரு. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி வரப்போகுது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தர்ஷு சொல்லு, எங்கே போகிறீங்க? எங்கே இருக்குது புக் ஃபேரு? நெய்வேலியில் இருக்கா? அங்கே தான் போகிறோமா? ஸோ பாப்பா, தம்பி, நான் 3 பேரும் நம்ம போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா தர்ஷா, கிளம்பலாமா? கிளம்பலாமா? போகலாமா? செப்பல் போடலையே. அப்புறம் அம்மாலாம் ஷூ போட்டோம். இப்போ செப்பல் போட்டோம். சீக்கிரம் சரி வா, மணி வாமா. ஷூ கழட்டிக்கிட்டு வரும்டா. ஷூ வந்து கழட்டிக்கிட்டு வரும். சரி போட்டு வா, போட்டு வா. சீக்கிரம் சீக்கிரம் வா, மழை வாமா, போலாம் வா. அது பச்சை கலர் பாட்டில், பச்சை கலர் பாட்டிலோட. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிளம்பியாச்சு. பசங்களுக்கு வந்து தண்ணி வந்து வீட்டிலேருந்து தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா போகிற வழியில் அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா நம்ம அங்கே போயிட்டு எங்கேயும் நிறுத்தி வாங்க வேணாம். அதனால் வீட்டில் இருந்தே நம்ம வந்து எடுத்து டிக்கியில் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துக்கலாம். அதனால் வந்து தண்ணி பாட்டில் 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ புக் ஃபேருக்கு போயிட்டு என்னெல்லாம் வந்து அங்கே புக்ஸ் இருக்குது. ஆக்சுவலி பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்க போகுது. ஏன்னா இவங்க அங்கே இங்கேயும் ஓடுவாங்க. அவங்கள பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து அவங்க பின்னாடியே தான் போகணும். புக்ஸ்லாம் அதிகமாக நம்ம வந்து பார்க்குறதுக்கு ஒரு 90% இருக்காது. ஸோ பசங்களை சுற்றி காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம். ஆக்சுவலி நான் படிக்கிற வயசுலேயே நான் வந்து புக் ஃபேர்லாம் போனது கிடையாது. ஸோ பசங்க படிக்கிற வயசில் இப்போ நான் புக் ஃபேர் போயிட்டுருக்கேன். ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இது வருஷம் உண்டு. ஆனால் இங்கே 4 வருஷத்துக்கு ஒரு டைம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புக்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா தெரியும், வண்டி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். வண்டிலாம் காலையிலே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல மழை பெஞ்சுது இல்லைங்க. அதனால் அந்த மழையில் வந்து வண்டி வந்து நம்ம வாசல்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ஓவராக சேருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சேரு வந்து வீலு முன்னாடி சைடு, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப சேராயிடுச்சு. அதனால் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காலையிலே வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன். அக்கா பசங்க 2 பேர் இருக்காங்க. நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு அக்கா பசங்களை கூட்டிக்கிட்டு தான் நம்ம வந்து புக் ஃபேருக்கு போகிறதுக்கு முன்னாடி அக்காவோட கம்பெனிக்கு போக போகிறோம். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். பசங்க கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா தெரியும், அம்மா வீடு இதுதான். நான் ஒரு நாள் உங்களுக்கு அம்மா வீடு ஹோம் டூர் கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம். இப்போ வந்து நம்ம ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. என்னோடய ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் அம்மா வீட்டில் ஃப்ரேமாக இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பசங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். தர்ஷி கிளம்பிட்டியா? தன்ஷி நீங்கள்? ஸோ தன்ஷி வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. நீ கிளம்பிட்டியாடா ரித்திக்கு? கிளம்புமா? ரித்திஷ் நீனு? இங்கே வந்து அம்மா வீட்டில் இருக்கிற என்னோட ஓல்டு ஃபோட்டோஸ் தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குன்னு நான் எந்த வயசில் எப்படி எடுத்த ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அம்மா, நான், என் தங்கச்சி. இது வந்து சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ. எத்தனை வயசு இருக்குன்னு தெரியல. அடுத்தது அக்கா சின்ன வயசு ஃபோட்டோ, அம்மா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான், அக்கா, தங்கச்சி. இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காது குத்தி வச்சுருந்தாங்க. காது குத்துற ஃபங்க்ஷனில் எடுத்தது. இதுவும் காது குத்தியில் வெல்கமில் நிற்கிறாங்க அம்மாவும் அப்பாவும். ஸோ இது வந்து அம்மாவுடைய அம்மா அப்பா. ஸோ எனக்கு ஆயா தாத்தா அவங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜ் பத்திரிக்கை இது, இன்விடேஷன். ஸோ பார்த்தா தெரியும், சாரியில் தான் ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கை அடிச்சிருந்தோம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இன்விடேஷனில் கொடுத்துருந்தோம். ஸோ என்னோடய காது குத்தியில் எடுத்த
ஃபோட்டோஸு. ஆனால் வயசு தெரியல எத்தனை வயசில் எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நான், இது அக்கா தங்கச்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நானும் என் தங்கச்சியும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த யூனிஃபார்ம் போட்டு போயிட்டு இருந்தது. ப்ளூ கலர் பாவாடை, ஒயிட் கலர் ஷர்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஃபாரினில் இருக்கும்போது அப்பாவுக்கு ஃபோட்டோ அனுப்புறதுக்காக இந்த ஃப்ரேம் எடுத்திருந்தாங்க. இதில் பாருங்கள், அம்மா, நான், அக்கா, தங்கச்சி. ஸோ நாங்கள் 3 பேரும் வந்து எப்படி ஒரு சைடு பூ வச்சு எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபாரினுக்கு அனுப்புறதுக்காக இந்த ஃபோட்டோ எடுத்தது. இதுவும் சின்ன வயசு ஃபோட்டோ தான் பாருங்கள். தர்ஷி கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சு. ரித்தீஷ் நீனு என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே யாராரு கிளம்புறீங்க? காட்டுங்க. தர்ஷன் கிளம்பிட்டீங்களா? ரித்திக்கு கிளம்பிட்டியடா? சரி, புதுசாக வாங்கியிருக்காங்க ஒரு ரேக்கு, ட்ரெஸ் வைக்கிற ரேக்கு. இது ரெடிமேட் ரேக்கு. ஸோ புதுசாக வாங்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூலர் இருக்குது, சின்ன ஏர் கூலரு. இந்த சைட்லாம் ஃபோட்டோஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி ஃப்ரேம்ஸ்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இப்போ பசங்க கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி தன்ஷியும் தர்ஷனும் நம்ம வீட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அம்மா வந்து இப்போ ரித்திஷுக்கு வந்து தோசை ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஏன்னா இப்போ லீவ் நாளில், ஸ்கூல் லீவ் நாளுங்கிறதுனால கொஞ்சம் சாப்பாடுலாம் கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம வந்து செய்வோம். ஏன்னா அன்றைக்கி நம்ம ரெஸ்ட் எடுப்போம்னு நினைப்போம்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். டைம் பார்த்திங்கன்னா மணி 10 மணி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பசங்களை வந்து கிளப்பி கொண்டுட்டு வெளியில் வந்துட்டாலே நம்ம வந்து போன மாதிரி, பாதி தூரம் போன மாதிரி. அவங்க இன்னமும் உள்ளார என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. ஏதோ ஒரு வழியாக அப்படியே கிளப்பி எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கூட்டியில் போக போகிறோம். பசங்களும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டாங்க. ஆக்சுவலி வந்து அம்மா தான் ஊட்டி விடுவாங்க, இல்லைனா பசங்களாம் சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் பரபரப்பாக கிளம்பி வெளியில் போகிறதுனால அம்மாவே ஊட்டி விட்டாங்க. இப்போ நான் வந்து வண்டி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஹெல்மெட் போட போகிறேன். ஹெல்மெட் போட்டுட்டு இப்போ பசங்களை கூட்டிகிட்டு அக்காவோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் 2 பேருமே ஸ்கூட்டியில் போக போகிறோம். அக்காவோட ஆஃபீஸ்க்கு ஏன் போகிறோன்னா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஒர்க்கு. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து 6 மணிக்கெலாம் அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போயிடணும். அப்போ போயிட்டு என்ட்ரி ஆகணும். அப்போ தான் அவங்களுடைய அட்டண்டன்ஸ் வந்து ஓகே ஆகும். அப்புறம் 6 மணிக்கு மேலே போச்சுன்னா அவங்க வந்து ஆப்சண்ட் ஆகிடுவாங்க. இப்போ அவங்களோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து புக் ஃபேருக்கு போக போகிறோம். அக்காவோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்எல்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்எல்சி நெய்வேலி மெயின் 2 ஏஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏஓ ஆஃபீஸில் தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நாங்கள் ஒரு கிராமத்து வழியாக குறுக்கு வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து பாதியில் நிற்கிறோம். இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து ஷார்ட்கட் ரூட்டில் போகிறோம். பாருங்க வயல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஏன் சன்கிளாஸ் போட்டிருக்கேன்னா, கண்ணில் வந்து தூசி மண்ணெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போதே நான் அந்த மாதிரி தான் கண்ணாடி போட்டுட்டு தான் ஓட்டுவேன். ஸோ நம்ம வந்து குறுக்கு வழியாக போகிறதுனால எப்படி இருக்கு பாருங்க. நம்ம பசங்க எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்கள்கிட்ட இந்த லொக்கேஷன் காட்டுறதுக்காக நான் இறங்கியிருந்தேன். ஸோ இந்த மரம் பார்த்தீங்கன்னா தெரியும், நாவப்பழ மரம். நாவப்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாவப்பழ மரம் எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இந்த இடம் வந்து மோட்ரு பம்பு செட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ வயலுக்கெல்லாம் வந்து மோட்ரு வச்சு தண்ணி அரைக்கிற அந்த பம்பு செட்டோட கரண்ட் சர்க்குலேஷன் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அந்த கனெக்ஷன் கொடுக்குற இடம் தான் இது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ காற்று அடிக்குது பாருங்க. இந்த காற்று கிடைக்குமா? ஸோ வில்லேஜில் இப்படி ஒரு வில்லேஜில் இவ்வளோ ஒரு வயல். ஸோ நம்ம வயலில் யார் ஊர் தெரில. ஸோ நம்ம நடுவில் இறங்கி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ செமையாக இருக்குது. கிளைமேட்டாக இருக்கட்டும், ஸோ அப்படியே பாருங்கள் மேலே கிளைமேட்டாக இருக்கட்டும், ஸோ இங்கே அடிக்கிற இந்த இயற்கையான காற்றாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய்ட்டு புக் ஃபேரில் என்ன புக்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டவுன்ஷிப்பில் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து புக் ஃபேர் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி கிளம்பலாம், போகலாமா?
நானும் இப்போ தான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நெய்வேலிக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து இது புக் ஃபேர் போகிறோம். எனக்கு புக் ஃபேர் பார்க்கணுன்னு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கு. சரி போகலாமா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வீடியோவில் எல்லாம் அப்டேட்டில் வரும். ஸோ வீடியோ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஷார்ட்கட் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம், மெயின் ரூட்டில் போகலை. ஆக்சுவலி மெயின் ரூட்டில் போகணுன்னா சுற்றி போகணும், ஷார்ட்கட்னா குறுக்கு வழியாக போகிறது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது அக்காவோட ஏஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், மெயின் டு நெய்வேலி. ஸோ நெய்வேலிக்கு போயாச்சு. இங்கே நெய்வேலியிலேருந்து இப்போ நம்ம எங்கே போகணுன்னா டவுன்ஷிப் போகணும் புக் ஃபேருக்கு. இங்கே அக்காவோட ஆஃபீஸு, அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இதுதான். அவங்களும் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது பர்மிஷன் கேட்டுட்டு போயிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு ஏதோ ஒர்க் ஒன்று முடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் பசங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதுதான் அக்காவோட ஆஃபீஸு. இங்கே தான் அவங்க வந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பாருங்கள் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க, கண்டெய்னர் பாக்ஸாக இருந்துச்சு. அக்காவோட ஃப்ரெண்டும் அவங்களும் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கண்டெய்னர் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்காவோட ஃப்ரெண்டுக்கு, அவங்க வந்து கூட போயிட்டு இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அக்காவோட ஆஃபீஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக அவங்க வந்து சிஸ்டம் ஒர்க்கு என்எல்சியில் நெய்வேலியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த வேலை வந்து எப்படி கிடச்சிதுன்னா, லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, லேண்ட் எடுத்த லேண்டோட அவார்டு காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுப்பாங்க என்எல்சியில். இப்போ எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பொண்ணு. எங்கள் குடும்பத்தில் ஒரு வேலை வந்து ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த வேலையை அக்கா வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தா தெரியும். ஸோ நல்லா பாருங்கள், பசங்கள்லாம் மூளைக்கு மூளை போயிட்டு விளையாண்டுட்ருக்காங்க. தன்ஷி ஒரு இடத்துல அடக்க உடக்கமாக உட்காந்துருக்கா. அக்காவோட ஆஃபீஸர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ பார்த்தா தெரியும் அவங்க வந்து இப்போது என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் டீ போட்டுட்ருக்குறாங்க. ஆக்சுவலி அவங்களே வந்து அந்த ஆஃபீஸ்லேயே கொடுத்துருப்பாங்க கரண்ட் அடுப்பு, அதுக்கான ப்ளக்கு, பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் டீ போட்டு குடிச்சிட்டு இந்த பீரோக்குள்ளே எல்லாமே எடுத்து வச்சுருவாங்க போல். ஸோ ஆஃபீஸ்க்கு நான் இதோட 2-3 டைம் போயிருக்கேன் அக்காவோட ஆஃபீஸ்க்கு. இப்போ அங்கேருந்து அக்காவை கூட்டிகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ அவங்களுடைய ஆஃபீஸ் வந்து மெயின் 2ல் இருக்குது என்எல்சியில். நானும் இங்கே போயிட்டு வேலைக்கெலாம் ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து கிடைக்கல. ஆக்சுவலி ஆதார் கார்டு அடிக்கும்போது ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க, உங்கள் சிஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் அக்கா வந்து சைன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், உங்கள் சிஸ்டர் சைன் பண்ணி எனக்கு வேலை வேணான்னு ரெசியூம் பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் வேலை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அலைஞ்சு பார்த்துட்டு சரி உங்கள் வேலையே வேணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். சுரங்கம் 2 மெயின் 2 என்எல்சியில். ஸோ இது வந்து ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ், அவங்களோட ஹெட் ஆஃபீஸ். ஸோ இங்கே தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. நானும் இந்த மாதிரி வேலைக்கெலாம் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ஸோ அதோட நானும் விட்டுட்டேன். அப்படியே பசங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்டில் இருக்கேன். இப்போ பார்த்தா தெரியும் அதில் 3 பசங்க அக்கா கூட போயிட்டுருக்காங்க. நான் போயிட்டு தர்ஷனை வந்து பாதியில் கூட்டிக்கிட்டேன். பாருங்கள் இதான் நெய்வேலி டவுன்ஷிப் உள்ளே போகிற மெயின் ரோடு இது. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து நெய்வேலிக்குள்ளே போயிட்டுருக்கோம் டவுன்ஷிப்பில். ஆக்சுவலி இதுக்குள்ளார தான் போகணும். இந்த என்எல்சியில் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் அவார்டு காப்பி, எனக்கு வேலை வேணும், இது போல் எங்கள் வீட்டில் நிலம் எடுத்துட்டீங்க, நீங்கள் அவார்டு காப்பி கொடுத்துருக்கீங்க, அதில் வந்து எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு நீங்கள் வேலை வேணும்னா, ஸோ இந்த டவுன்ஷிப்குள்ளார தான் இருக்குது ஹெட் ஆஃபீஸு. அங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து எழுதி கொடுத்து ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க, அதை எழுதி கொடுக்கணும். அவங்களாம் ஓகே பண்ணி மனசு வச்சு வேலை கொடுத்தா தான். ஸோ இப்போ எதுக்கு நிற்கிறோன்னா, அக்காவோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர அவங்க போயிருக்கிறாங்க. அவங்க வந்ததும் அப்படியே போக வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் நெய்வேலி நகரம். ஆக்சுவலி நம்ம வந்து வடலூர்லேருந்து பண்ருட்டி போகிற லைன்லேயும் இருக்குது. ஸோ ஆர்ச்சிகேட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வழியாகவும் வரலாம் நெய்வேலிக்குள்ளார. இங்கேருந்து நெய்வேலி டவுன்ஷிப், மந்தாரக்குப்பத்துலேருந்து நெய்வேலி டவுன்ஷிப்பும் போகலாம். ஸோ 2 சைட்லேயும் ஷார்ட்கட்டில் வந்து குறுக்க ரோடு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அங்கேருந்து இங்கே வந்துக்கலாம், இங்கேருந்து அங்கே போய்க்கலாம். ஸோ நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கோம் உள்ளார டவுன்ஷிப்புக்கு. ஸோ சுற்றி போகாமல் இது ஒரு ஷார்ட்கட் ரூட் மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தா தெரியும். ஆக்சுவலி எங்கள் ஊர் சைடில் இருக்கிறவங்க 100% இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. என்எல்சி நெய்வேலியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த என்எல்சி பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சைடெலாம் வந்து நிலக்கரி எடுத்து கரண்ட் தயாரிக்கிறாங்க, அனல் மின் நிலையம் தயாரிக்கிறதுக்காக.
ஸோ எங்கள் ஏரியாலாம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் வந்து மிஷினை கொண்டுட்டு வந்து மண்ணை வந்து தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. எடுத்தாச்சு, எங்கள் ஊரெல்லாம் எடுத்தாச்சு. அதனால் இவங்க கொடுக்குற அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் போயிட்டு குடியிருக்கிற மாதிரி வரும். அதனால் இப்போவே அவங்கவுங்க அமௌண்ட் இருக்கிறவங்க சேர்த்து வச்சு சொந்தமாக எங்கேயாவது இடம் வாங்கி போட்டுக்கிறது ஒரு சேஃப்டி. சொந்தமாக வயலும் வாங்கி பயிர் வைக்கிறதும் ஒரு சேஃப்டி. ஏன்னா எப்போ வேணாலும் இவங்க வந்து நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டவுன்ஷிப்குள்ளார வந்துட்டேன், பார்த்தா தெரியும். ஸோ டவுன்ஷிப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பச்சை பசுமையாக. ஸோ எவ்வளோ மரங்களை வளர்த்து எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். டவுன்ஷிப் நெய்வேலி இது தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நெய்வேலி டவுன்ஷிப். நானும் இங்கே நிறைய டைம் வந்திருக்கேன். டவுன்ஷிப் நம்ம ஊருக்கும் பின்னாடி சைடு தான் இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும். இப்போ தான் நம்ம புக் ஃபேருக்கு வர்றதுக்காக என்ட்ரன்ஸ் உள்ள வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 2ல் வரும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.